திண்டுக்கல் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவியை கைது செய்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மூட்டை மூட்டையாக கஞ்சா வாங்கி பொட்டலம் போட்டு விற்று வந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? திண்டுக்கல்லை கஞ்சா குடோனாக மாற்றி வந்த தம்பதி மூட்டை மூட்டையாக கஞ்சாவை தோட்டத்தில் பதுக்கி வைத்து விற்று பணம் பார்த்து வந்த சம்பவம். தனிப்படை அமைத்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் காத்திருந்த ட்விஸ்ட். நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கும் கடத்தல்காரர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவும் காவல்துறை அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கொட்டாரப்பட்டி பகுதியில் கணவன் மனைவி இருவர் சட்டவிரோதமாக கஞ்சா சப்ளை செய்து லட்சக்கணக்கில் பணம் ரொட்டேஷனில் விடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே சம்பந்தப்பட்ட தோட்டத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் மூட்டை மூட்டையாக 56 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கஞ்சா சப்ளையில் ஈடுபட்டு வந்த ஜெயபால், அவரது மனைவி நந்தினி உள்ளிட்ட இருவரையும் கைது செய்தனர். மேலும் கஞ்சா சப்ளைக்கு மலராக செயல்பட்டு வந்த இவர்களின் கூட்டாளியான சையது பாவா என்பவரையும் லாக் செய்து லாக்கப்பில் உட்கார வைத்தனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் மூவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை இவர்களுக்கு விற்றது யார்? உள்ளூரில் அதை யார் யாருக்கு பொட்டலம் போட்டு விற்றார்கள்? எவ்வளவு லட்சம் ரூபாய் பணம் கைமாறியது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் திண்டுக்கல் நகர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 18,500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை 6 நபர்கள் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது கைதான மூவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரைகள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை சார்பாக என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. சொல்லும்போது சில பேருக்கு அந்த தயக்கம் இருக்குது. அவங்களுடைய பெயரோ அவங்களுடைய முகவரியோ அவங்களுடைய ஃபோன் நம்பரோ வெளியில் தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்படுறாங்க. அது தேவையே கிடையாது. இப்போ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மொபைல்லே செயலி இருக்குது. அந்த செயலியில் அவங்க தாராளமாக எந்த விதமான தகவல்களையும் அதில் தெரிவிக்கலாம். அதில் அந்த தகவல்கள் அதை தெரிவிக்கும் போது அவங்களுடைய அடையாளம், அவரோட பெயரோ ஃபோன் நம்பரோ மொபைல் நம்பரோ எதுவுமே அதில் தேவைப்படாது. வெறும் தகவல் மட்டும் கொடுத்தா அந்த தகவல் நேரடியாக நம்ம காவல் நிலையங்களுக்கு வரும். அந்த தகவலின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அதனால் அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற செயலியை மக்கள் நிறைய பயன்படுத்தணும். குற்றவாளிகளின் பொருளாதாரத்தை முடக்குவதற்காக வங்கி கணக்குகள் மற்றும் பிற விவரங்களை பெற்று அதை ஃப்ரீ செய்வதற்கான நடவடிக்கையும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது.